தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், என்ன இப்படி பண்ணுறீங்க? ஆ உங்களை கழுவி ஊற்றாத அரசியல் கட்சி எதுவும் இருக்கா? புரியல எனக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன தப்பாக பேசினார்? ஒரு தப்பாகவும் பேசலை. உங்களை நாகரிகமாக தான் விமர்சனம் பண்ணினார். அது விமர்சனமே கிடையாது. அவர் தளபதி விஜயண்ணாவை மையப்படுத்தி ஒரு உதாரணமாக தான் உங்களோட பேரை பயன்படுத்தியிருந்தார். அது உங்களுக்கு ஒரு கௌரவம். உண்மையாகவே நான் வேறு அரசியல் கட்சியாக்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எத்தனை தடவை என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இழிவாக இவ்வளவு கேவலமான அந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறது, இனியிலேருந்து கேவலமாக எல்லாம் சித்தரித்து ஊடகங்களை பேசியிருக்கார் ரஜினிகாந்த் சார் குறித்து. தளபதி விஜயனோட கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையில் நாகரிகமாக ஒரு விமர்சனம் வச்சு, அதுவும் ரஜினிகாந்த் சார் அசிங்கப்படுத்தி விமர்சனம் வைக்கல, யதார்த்தத்தை பேசினார். யதார்த்தத்தை பேசும்பொழுது உங்களுக்கு நாகரிகமாக எந்த கட்சி விமர்சனம் வச்சாலும் பிடிக்காத போல இருக்கு. உங்களை அவனிவனன்னு சொல்லி என்ன சொல்கிறது, கேவலமாக உச்சத்தில் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமோ? அறிக்கை வேறு என்ன சொல்கிறது, தேர்தலில் நீங்கள் உங்களோட அறிக்கையே விளங்குது, அந்த தேர்தலில் பார்த்துக்குவோம், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்குவோம்னு சொல்கிறோம். ரஜினிகாந்த் சார், முதல் உங்களோட படங்களை நல்லா ஓட வைங்க. உங்களோட படத்தை தியேட்டரில் கூட ரசிகர்கள் பார்க்குறாங்க. இல்லை அதுக்கு எதுவும் வழி இருந்தால் பாருங்கள். தளபதி விஜயண்ணாக்கு ஓட்டு போடணுமா இல்லையான்றதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க, ஒவ்வொரு தமிழனும் முடிவெடுப்பாங்க. தளபதி விஜயண்ணாவை வெளிப்படுத்தணும், தளபதி விஜயனோட வளர்ச்சியை கண்டு பயப்படுறீங்க. தளபதி விஜயண்ணா உங்களை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தார், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. உங்களை பார்த்து உங்களை நேசித்து உங்களை மாதிரி வரணும்னு நினச்சி தான் வந்தார். உங்களை பார்த்து வளர்ந்த அந்த பையன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டானே, அரசியலில் சாதிக்க போகிறான்னு ஒரு பொறாமையில் உண்மையாகவே நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நீங்கள், இவ்வளவு காலத்தில் இந்த சினிமாவில் எல்லாருடைய நட்பேரும் பண்ண நீங்கள் ஒரு சில்லித்தனமாக ஒரு அறிக்கை விடுறீங்க பாருங்கள். இதுலேயே உங்களுடைய என்ன சொல்கிறது மென்டாலிட்டி தெரியுது. ரஜினி சார், தயவுசெய்து உங்களோட மரியாதையை காப்பாற்றிக்கோங்க.